கொள்ளையடித்த பணத்தை மொத்தமாக மீட்டு மக்களுக்கே செலவு செய்வேன். இது மோடி அளிக்கும் உத்தரவாதம் என்று சென்னை நந்தனத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி ஆவேசமாக கூறியிருக்கிறார். சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் பிரதமர் மோடி உரையாற்றினார். வணக்கம் சென்னை என்ற உரையை தொடங்கிய பிரதமர் மோடி, ஒவ்வொரு முறையும் சென்னைக்கு வரும்போது தமிழர்களால் தனக்கு சக்தி உருவாவதாக குறிப்பிட்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் சென்னை வாசிகள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தாம் தமிழ்நாட்டிற்கு வரும்போதெல்லாம் சிலருக்கு வயிற்றில் புலியை கரைப்பதாக பிரதமர் மோடி கூறியதும் பொதுக்கூட்டத்தில் இருந்த தொண்டர்கள் ஆரவாரம் செய்தனர். வணக்கம் சென்னை. साथियों, तमिलनाडु के प्रति मेरा लगाव बहुत पहले से है. मुझसे आपका प्रेम भी बहुत पुराना है, लेकिन इधर कुछ वर्षों से मैं जब भी तमिलनाडु आता हूं, कुछ लोगों के पेट में दर्द होने लगता है. इन्हें इस बात से तकलीफ होती है कि बीजेपी का जनाधार यहां लगातार बढ़ रहा है और आज यहां चेन्नई में भी हम देख रहे हैं दूर दूर तक लोग ही लोग बैठे हैं, उत्साह से भरे हुए लोग बैठे हैं. நண்பர்களே, எனக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான உறவு மிக பழமையானது. நீங்கள் என் மீது பொழியும் இந்த அன்பும் கூட மிகவும் பழமையானது. ஆனால் இங்கே சில ஆண்டுகளாகவே நான் தமிழ்நாட்டிற்கு வரும்போது சிலருக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது, வயிற்றிலே புளியை கரைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் பாஜகவுக்கு மக்கள் ஆதரவு தொடர்ந்து வலுவடைந்து வருகிறது என்பதுதான். இன்று சென்னையிலே இதை நாம் தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நெடுந்தொலைவுக்கு மக்கள் வெள்ளம் திரண்டிருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து துறைகளிலும் மத்திய அரசு வளர்ச்சி திட்டங்களை மேம்படுத்தி வரும் நிலையில் அவற்றில் கொள்ளையடிக்க முடியாததால் திமுகவினர் பயங்கர எரிச்சலில் இருப்பதாகவும், அதனால்தான் மத்திய அரசின் திட்டங்களில் ஸ்டிக்கரை ஒட்டி பொய் பிரசாரம் செய்வதாகவும் பிரதமர் விமர்சித்தார். திமுக குடும்பம் கொள்ளையடித்த பணம் மொத்தமும் வசூலிக்கப்பட்டு தமிழக மக்களுக்கே செலவு செய்யப்படும். இது மோடி அளிக்கும் உத்தரவாதம் என்று பிரதமர் மோடி உறுதிபட தெரிவித்தார். தனக்கு குடும்பம் இல்லை என்று எதிர்க்கட்சிகள் கூறி வருவதாக தெரிவித்த பிரதமர் மோடி, அவர்களுக்கு குடும்பம்தான் பிரதானம் என்பதால் நாட்டை கொள்ளையடித்து வருவதாக கடுமையாக சாடினார். ஆனால் தமக்கு நாடுதான் குடும்பம், நாட்டு மக்கள் தான் குடும்ப உறுப்பினர்கள் என்றும் தெரிவித்தார். அப்போது மோடி மோடி என்று பாஜக தொண்டர்கள் ஆரவாரம் செய்ததுடன் செல்போனில் டார்ச் அடித்து தங்களது உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். यही मेरा परिवार है. தமிழ்நாட்டில் ஆட்சியில் உள்ள கட்சியின் ஆதரவோடு போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதாக குற்றஞ்சாட்டிய பிரதமர் மோடி,
வருங்கால சந்ததியினரின் நலனில் அக்கறையின்றி மாநில அரசு செயல்படுவதாகவும் சாடினார். நாடாளுமன்ற தேர்தல் விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் பிரதமரின் இந்த பொதுக்கூட்டம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. तमिलनाडु में सत्तारूढ़ पार्टी के संरक्षण में ड्रग्स के गिरोह पनप रहे हैं और जो जानकारियां मेरे पास आ रही हैं वो चिंताजनक है. मुझे आपकी आने वाली पीढ़ी की चिंता है. मुझे आपके बेटे बेटियों की चिंता है. आपको ऐसी पार्टी से बहुत सावधान रहने की जरूरत है जो आपके बच्चों का भविष्य तबाह होता देख रही है, आंखें मूंद करके बैठी है. आप लोग भाजपा को मजबूत करेंगे तो तमिलनाडु के दुश्मनों पर भी कार्रवाई और तेज होगी और ये मोदी की गारंटी है. इधर मोदी गारंटी. ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் கட்சியின் ஆதரவிலே தமிழ்நாட்டிலே போதைப் பொருட்கள் தங்கு தடையில்லாமல் அங்கிங்கெனாதபடி அனைத்து இடங்களிலும் புழங்கி வருகிறது என்பதுதான் என் மனதை உருக்கும், என் மனதை அரித்தெடுக்கும் அந்த கவலை. இந்த கவலை இங்கே உங்களுக்கு இருக்கிறதா? இங்கே பெற்றோர்கள் இருக்கின்றீர்களே, உங்களுக்கு இருக்கிறதா? இன்னும் பலமாக தமிழ்நாட்டிலே இருக்கும் அனைத்து பெற்றோர்களின் சாட்சியாக, அவர்களுக்கான அடையாளமாக நீங்கள் உங்கள் குரலை ஒலிக்கிறீர்கள். மேலும் பலமாக ஒலியுங்கள். அந்த கவலை இருக்கிறதா? உங்கள் மனதை அரித்தெடுக்கும் அதே கவலை, உங்கள் குழந்தைகளை பற்றிய அந்த கவலை என்னையும் அரித்து தின்கிறது. உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை அழிக்க நினைக்கும் இப்படிப்பட்ட கட்சி இது குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது.